வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக வினோத் பால் சாலமன். நான் செய்தி அரங்கினுள் தனித்திருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. வெளியில் செல்லும்போது அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். தனி மனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா ஊரடங்கால் கன்னியாகுமரியில் 4 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்ட சுற்றுலா படகுகள் மீண்டும் சேவை துவங்கியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. ஈரோடு அருகே முறைகேடாக போடப்பட்ட மின்வேலியில் சிக்கி யானை பலி. சம்பந்தப்பட்ட நபரிடம் வனத்துறை தீவிர விசாரணை. திருவண்ணாமலை அருகே பெற்றோர் வாங்கிய கடனுக்காக 4 சிறுமிகளை வீட்டில் வைத்து பூட்டிய நபர். கடன்தாரரிடம் காவல்துறை விசாரணை. பெங்களூரு புகழேந்தி தொடர்ந்த அவதூறு வழக்கு. ரத்து செய்ய கோரும் இபிஎஸ் ஓபிஎஸ் மனுவை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. சென்னை பாரிமுனை நகைக்கடையில் பயங்கர தீ விபத்து. தீ கொழுந்துவிட்டு எரிவதால் அணைக்கும் பணி தீவிரம். சென்னை அடையாறு சாஸ்திரி நகர் பகுதியில் 2 மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுப்பு. காவல்துறையினர் தீவிர விசாரணை. வன்னியர் இடஒதுக்கீடு சட்டத்தை எதிர்த்த வழக்குகள். நீதிபதிகள் சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வு நாளை விசாரிக்க உள்ளதாக தகவல். பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக போக்சோ சட்டத்தில் கைதான வழக்கு. சிபிசிஐடி காவல்துறையிடம் சிவசங்கர் பாபா பரபரப்பு வாக்குமூலம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சென்னை அடையாறு சாஸ்திரி நகர் குப்பை தொட்டிகளிலிருந்து மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடையாறு சாஸ்திரி நகரில் குப்பை தொட்டிகளிலிருந்து 2 பிளாஸ்டிக் பைகளில் எலும்புக்கூடுகள் இருந்துள்ளன. இதனை பார்த்த தூய்மை பணியாளர் ஒருவர் அது குறித்து அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்ததும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து மனித எலும்புக்கூடுகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் கைலாசபுரத்தில் திமுக எம்பி திரு ஜெகத் ரட்சகன் புதியதாக சிமெண்ட் ஆலை அமைக்க முயற்சிப்பதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிமெண்ட் ஆலை அமைக்கப்பட்டால் கிராமத்தின் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்று பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கைலாசபுரத்தில் ஒரு தனியார் சிமெண்ட் உற்பத்தி தொழிற்சாலை தொடங்கப்படுவதாகவும் அதற்கான கருத்து கேட்பு கூட்டம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கைலாசபுரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் அந்த சுற்று வட்டார பகுதி கிராமங்களில் இருந்த மக்கள் தவிர வேறு இடங்களிலிருந்து 500 ரூபாய் சம்பளம் கொடுத்து ஆட்களை திரட்டி வந்து அந்த சிமெண்ட் உற்பத்தி தொழிற்சாலைக்கு ஆதரவாக இருப்பது போல் ஒரு மாயை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் மாசு ஏற்படும் என்றும் நிலத்தடி நீர் சுத்தமாக பாதிக்கப்படும். ஒட்டுமொத்த கிராம மக்கள் அனைவருமே இத்திட்டத்தை எதிர்க்கிறோம். அதற்காக தான் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து நிறைவேற்றக்கூடாது என்று மனு அளிப்பதற்காக வருகை தந்திருக்கிறோம். மாசை ஏற்படுத்துகிற இந்த தொழிற்சாலையை எங்கள் பகுதியில் நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வரும் பாம்பன் ரயில்வே தூக்கு பாலத்தில் காலி ரயில் பெட்டிகளை இயக்கி சோதனை ஓட்டம் நடைபெற்றது. பாம்பன் தூக்கு பாலத்தில் கடந்த ஜூன் 28ஆம் தேதி திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை அடுத்து ராமேஸ்வரத்திற்கு ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு பால பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் சென்னையில் இருந்து வரும் ராமேஸ்வரம் விரைவு ரயில், சேது விரைவு ரயில் ஆகிய 2 ரயில்களும் மண்டபம் ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்பட்டு மீண்டும் மண்டபத்திலிருந்து சென்னைக்கு இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் பாம்பன் ரயில் பாலத்தில் காலி ரயில் பெட்டிகளை இயக்கி சோதனை ஓட்டம் நடைபெற்றது. அப்போது தூக்கு பாலம் மற்றும் தண்டவாளத்தில் ஸ்கேனர் மற்றும் எக்கோ சவுண்ட் கருவிகள் மூலம் அதிர்வு, அலைன்மெண்ட் உள்ளிட்ட சோதனைகள் மேற்கொண்டு ரயில்வே பொறியாளர்கள் கண்காணித்தனர். இதற்கிடையே பாம்பன் தூக்கு பாலத்தை கடக்க முயன்ற நாட்டு படகு ஒன்று பாம்பன் பாலத்தில் உரசி லேசான சேதம் அடைந்தது. நல்வாய்ப்பாக படகில் சென்ற மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை.
சென்னை பாரிமுனையில் உள்ள நகைக்கடை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது. பாரிமுனை மார்க்கெட் பகுதியில் உள்ள ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ் என்ற நகைக்கடையில் இந்த தீ விபத்து நிகழ்ந்துள்ளது. தரைத்தளத்தில் உள்ள நகைக்கடையின் மின்சார பிளக்ஸ் போர்டு வைத்திருக்கும் பகுதியில் ஏற்பட்ட தீ முதல் மற்றும் இரண்டாவது தளம் வரை பரவியது. இதனால் அந்த தளங்களில் இருந்த பொருட்கள் எரிந்து சேதமாயின. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து நிகழ்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதுபோன்று அவ்வப்போது இந்த பகுதியில் தீ விபத்து நிகழ்வதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். 11:30 மணி இருக்கும். 11:30 இருக்கும் போது அது லைட்டாக எரிஞ்சிக்கிட்டே இருந்தது. எரிக்கும்போது நான் இங்கே தான் வியாபாரம் பண்ணுறேன். அது எரியும் போது அது அப்போவே போய் இவங்க அமுச்சிருந்தாங்களே இவ்வளோ இது ஆயிருக்க வாய்ப்பு கிடையாது. அதை பற்ற வச்சோன்னா என்ன வந்து எரிஞ்சிக்கினே வந்து திருப்பி அமுச்சிட்டோம். தண்ணியெல்லாம் ஊற்றி அமுச்சிட்டு பயிர் சர்வீஸ் வந்து வச்சுருந்தா இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்காது. அதை அசால்ட்டாக விட்டாங்க. 1.5 மணி நேரத்துக்கு மேலே அது உள்ளே ஏதோ ஒயரு ஏதோ ரன்னிங் ஆகிருக்கும் போல இருக்குது. அது பற்றிக்கின்னு எரிஞ்சிக்கினே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே ரன்னிங் ஆகி இப்படியே வந்துக்கிட்டே இருந்தது. அதில் அங்கே அமுச்சிட்டு இருந்தாலே பிரச்சனை கிடையாது. அப்படியே ரன்னிங் ஆகி இப்படி வந்து அதெல்லாம் போயிட்டுருக்கோம். அப்படியே வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்குகள் நீதிபதி சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வில் நாளை விசாரணைக்கு வருகின்றன. மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான 20% இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கி முந்தைய ஆட்சியில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்தை எதிர்த்து ஏராளமான வழக்குகள் தொடுக்கப்பட்டன. சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு சில மணி நேரம் முன் அரசியல் லாபத்திற்காக சட்டம் இயற்றப்பட்டதாக அந்த மனுக்களில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தன. இதற்கு மக்கள் தொகை விகிதத்தின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதாக தமிழக அரசு தரப்பில் பதில் அளிக்கப்பட்டது. தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அமர்வில் கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வழக்குகளின் விசாரணையில் இருந்து விலகுவதாக நீதிபதி ஆதிகேசவலு அறிவித்தார். இதையடுத்து புதிய அமர்வு இந்த வழக்குகளை விசாரிக்கும் என தலைமை நீதிபதி அறிவித்திருந்தார். அதன்படி வன்னியர் இடஒதுக்கீட்டை எதிர்த்த வழக்குகளை விசாரிக்க நீதிபதிகள் சுந்தரேஷ் மற்றும் கண்ணம்மாள் அடங்கிய அமர்வு அமைக்கப்பட்டுள்ளது. நீதிபதி சுந்தரேஷ் தலைமையிலான இந்த புதிய அமர்வில் இந்த வழக்குகள் நாளை விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி உள்ளூர் முதல் உலக நிகழ்வுகள் வரையிலான A to Z செய்திகளை மிக சுருக்கமாக தற்போது காணலாம். தஞ்சாவூர் அருகே திருட்டு வழக்கில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை சேர்ந்த அப்துல் மஜீத், தஞ்சையை சேர்ந்த சூர்யா, சீர்காழியை சேர்ந்த சத்யவானன் ஆகியோரை திருட்டு வழக்கில் விசாரணைக்காக காவல்துறையினர் அழைத்து சென்றனர். விசாரணையின் போது சத்யவான் என்ற இளைஞர் உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறை உயரதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். கணக்கில் வராத பணத்தை எடுத்து சென்ற விவகாரத்தில் கரூர் மாவட்ட பதிவாளர் பாஸ்கரன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். கரூர் மாவட்ட பதிவாளராக பணியாற்றி வரும் பாஸ்கரன் என்பவர் கடந்த 13ஆம் தேதி தனது காரில் கணக்கில் வராத 48,000 ரூபாயை எடுத்து சென்ற போது லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் சிக்கினார். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் சூழலில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். செங்கல்பட்டு அருகே சாராய வியாபாரி குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். செய்யூர் அடுத்த ஓதியூர் பகுதியில் வசித்து வரும் பன்னீர்செல்வம் என்பவர் சட்டவிரோதமாக சாராயம் காய்ச்சி விற்பனை செய்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் SP உத்தரவின் பேரில் அவர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். செங்கல்பட்டில் தனியார் வங்கி மேலாளரின் இருசக்கர வாகனம் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் செங்கல்பட்டில் உள்ள தனியார் வங்கியில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். அவரது வாகனம் திருட்டு போனதாக எழுந்த புகாரின் பேரில் வழக்கு பதிந்த காவல்துறையினர் CCTV காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி சுற்றுலா தலங்கள் மீண்டும் திறக்கப்பட்டன. இதனால் தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, சிம்ஸ் பூங்கா, உதகை மற்றும் பைக்காரா படகு இல்லங்களுக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். இருப்பினும் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகம், தொட்டபெட்டா சிகரம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் திறக்கப்படவில்லை. திருவள்ளூர் அருகே காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி 17 வயது சிறுமியை அழைத்து சென்று திருமணம் செய்து கொண்ட இளைஞரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். சிறுமி காணாமல் போனதாக அவரது பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் விசாரித்த காவல்துறையினர் அவரை கடத்தி சென்ற இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
அரியலூர் மாவட்டத்தில் 168 இடங்களில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மற்றும் நாளை நடைபெறும் இந்த முகாம்களில் கோவாக்சின் 2வது டோஸ் போடும் நபர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 18 வயதிற்கு மேற்பட்ட பொதுமக்கள் அனைவரும் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சி பகுதியில் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதால் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். தூத்துக்குடியில் காவலர்களுக்காக 5,75,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட குடியிருப்புகள் 6 மாதங்களாக திறக்கப்படாததால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறும் அவலம் காணப்படுகிறது. எனவே அரசு காவலர்கள் குடியிருப்பை உடனடியாக திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேச ஒற்றுமையை வலியுறுத்தி கன்னியாகுமரியில் இருந்து டெல்லி ராஜ்கோட் வரை சைக்கிள் பேரணி செல்லும் சிஆர்பிஎஃப் வீரர்களை நெல்லையில் மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு வழி அனுப்பி வைத்தார். பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சைக்கிள் பேரணி செல்லும் வீரர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் வேலூர் நகர் பகுதிகளில் தொடர்ந்து அதிகரிக்கும் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். மேலூர் சக்தி மாரியம்மன் கோவில் உண்டிகளை உடைத்த அடையாளம் தெரியாத நபர்கள் பணத்தை கொள்ளையடித்ததுடன் அருகில் இருந்த உணவகத்தின் கதவுகளை உடைத்து 45,000 ரூபாயையும் திருடி சென்றனர். இது தொடர்பான புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தொடர் மழையால் திருப்பூர் திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அமனலிங்கேஸ்வரர் திருக்கோயில் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வனத்துறையினர் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். கர்நாடகாவில் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளின்படி வகுப்புகள் நடைபெற்றன. இதையொட்டி பெங்களூருவில் உள்ள ஒரு பள்ளியில் ஆய்வு செய்த அந்த மாநில முதலமைச்சர் திரு பசவராஜ் பொம்மை மாணவர்களுடன் கலந்துரையாடினார். தாலிபான்களின் பிடியில் இருக்கும் ஆப்கானிஸ்தானில் சிக்கி தவித்த மேலும் 146 இந்தியர்கள் பத்திரமாக தாயகம் அழைத்து வரப்பட்டனர். டெல்லி அழைத்து வரப்பட்டவர்களுக்கு கொரோனா பாதிப்புக்கான RT-PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டன. காபூல் நகரில் இருந்து இந்தியர்களை மீட்கும் பணியில் இந்திய ராணுவ விமானம் மற்றும் ஏர் இந்தியா விமானங்கள் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மறைந்த உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் கல்யாண் சிங் உடல் இன்று தகனம் செய்யப்படுகிறது. அட்ரௌலி நகரில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு மத்திய அமைச்சர்கள், பாஜக உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். கல்யாண் சிங்கின் உடல் அலிகாருக்கு எடுத்து செல்லப்பட்டு இன்று மாலை தகனம் செய்யப்பட உள்ளது. பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தலைமையில் அனைத்துக் கட்சித் தலைவர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்தனர். அப்போது நாடு முழுவதும் சாதி வாரியாக மக்கள் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பிரதமரிடம் அவர்கள் வலியுறுத்தினர். அப்போது திரு தேஜஸ்வி யாதவ், திரு ஜித்தன் ராம், திரு அஜித் சர்மா உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். டெல்லியில் உள்ள ஐநா அகதிகள் ஆணையம் முன்பு ஆப்கானிஸ்தான் அகதிகள் போராட்டம் நடத்தினர். ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு அகதிகள் அடையாள அட்டை வழங்குதல், ஆப்கானிஸ்தான் மக்களை 3வது நாட்டில் குடியமர்த்துதல், ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு இந்திய அரசு மற்றும் ஐநா அகதிகள் ஆணையம் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளுடன் போராட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் உள்ள திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வைத்தியநாதன் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டார். சேலம் அரசு மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படும் கொரோனா தடுப்பூசி மையத்தை மருத்துவமனை முதல்வர் வள்ளி சத்தியமூர்த்தி துவக்கி வைத்தார்.
சென்னை திருவொற்றியூர் பகுதியில் ஃபைபர் படகில் கடலுக்கு சென்ற மீனவர் கெண்டை ஆறுமுகம் ராட்சத அலையில் தவறி விழுந்து பலியானார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகைகளுடன் நகைக்கடை உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகையில் கடந்த 4 நாட்களாக வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி அருகே பெண்ணை கொலை செய்து முட்புதரில் வீசிய வாலிபர் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் கனுவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கியமேரி கனகசெட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் லேப் டெக்னீஷியனாக பணியாற்றி வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆரோக்கியமேரி மாயமானார். இதுகுறித்து ஆரோக்கியமேரியுடன் பணியாற்றும் அரியூர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரை பிடித்து வில்லியனூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது நகைக்காக ஆரோக்கியமேரியை கொலை செய்து விழுப்புரம் மாவட்டம் பூந்தரை கிராமத்தில் வீசியிருப்பதாக தெரிவித்தார். இதன் பேரில் காவல்துறையினர் பூந்தரை கிராமத்திற்கு சென்று அங்கு அழுகிய நிலையில் கிடந்த ஆரோக்கியமேரியின் உடலை கைப்பற்றி தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலை மறியல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வேலையை பண்றாங்க. நாங்க போய் சாலை மறியல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் வீட்டுக்கே போறாங்க. அவனை தேடிக்கின்னு அவன் செத்தா என்ன பண்றது நீங்களே கேள்வி கேட்கறாங்க. பணம் ஒரு 50,000 சீட்டு படம் வச்சிருக்கா. நகை ஒரு 3 பவுன் சரடு. வண்டி 2 மாசம் தான் அது புது வண்டி. இதுக்காக போய் ஒரு உயிரை எடுத்திருக்காங்க. அவன் கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பாள். ஏதாவது முகமுடி மாதிரி போட்டுக்கின்னு கேட்டிருந்தா கூட கொடுத்துட்டு இருப்பாள். அவன் உயிரோட வந்திருந்தா போதும். நாங்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடணும். போலீஸ்காரங்க முதல்ல ஆக்ஷன் எடுக்கல. பொண்ணு மிஸ் ஆயிடுச்சுன்னு ஃப்ரைடே தெரிஞ்சா கூட நீ சாட்டர்டே எங்களுக்கு சொல்லிருக்கணும்ல. பொண்ணு எங்க இன்னான்ட்டு பொண்ணோட டீட்டெயில் இன்னி வரைக்கும் எதுவுமே கொடுக்கல. வண்டி எங்கேயோ விழுப்புரத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் ஃபுல் டீட்டெயில் தெரியல. நகையை என்ன பண்ணா ஏது பண்ணான்னு எனக்கு தெரியும். அது ஒரு ஆள் பண்ண முடியாது. பெரிய நெட்வொர்க் இருக்கா. இலங்கை அகதிகள் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்றும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கும் விஷயத்தில் உணர்ச்சிபூர்வமாக முடிவெடுக்க முடியாது என்றும் மத்திய அரசு உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்துள்ளது. திருச்சி கொட்டப்பட்டு இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த பலர் தங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க உத்தரவிட வேண்டுமென கடந்த 2009ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி கடந்த 2019ஆம் ஆண்டு மனுதாரர்கள் அனைவரும் குடியுரிமை கோரி திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் புதியதாக விண்ணப்பிக்கவும் அந்த விண்ணப்பங்களை திருச்சி மாவட்ட ஆட்சியர் மத்திய அரசுக்கு தாமதமின்றி அனுப்பி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் உத்தரவிட்டார். உத்தரவை முறையாக நிறைவேற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து அரசு தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபொழுது தமிழக அரசு மற்றும் எதிர் மனுதாரராக இருக்கும் இலங்கை அகதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி துரைசாமி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இலங்கை அகதிகள் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள், எனவே அவர்களுக்கு குடியுரிமை வழங்கும் விஷயத்தில் உணர்ச்சிபூர்வமாக முடிவெடுக்க முடியாது, சட்டத்திற்குட்பட்டே முடிவெடுக்க முடியும் என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசு மற்றும் எதிர் மனுதாரராக இருக்கும் இலங்கை அகதிகளுக்கு அனுப்பிய நோட்டீஸ் சரியாக சென்று சேரவில்லை என்பதால் இருதரப்புக்கும் புதியதாக நோட்டீஸ் அனுப்பி பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த திரையரங்குகள் கொரோனா தளர்வுகள் காரணமாக இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. எனினும் புதிய திரைப்படங்கள் திரையிடப்படாததால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கொரோனா 2ஆம் அலை காரணமாக தமிழகத்தில் கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக திரையரங்குகள் மூடப்பட்டிருந்தன. கொரோனா பரவல் படிப்படியாக குறைந்ததை கருத்தில் கொண்டு பல்வேறு தளர்வுகளை அறிவித்து வந்த தமிழக அரசு திரையரங்குகளை இன்று முதல் திறக்க நேற்று முன்தினம் அனுமதி வழங்கியது. அதன்படி தமிழகத்தில் 4 மாதங்களுக்கு பிறகு 50% பார்வையாளர்களுடன் திரையரங்குகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திரையரங்குகள் திறக்கப்பட்ட நிலையில் புதிய திரைப்படங்கள் திரைப்படாததால் பார்வையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து திரையரங்குகள் வெறிச்சோடி காணப்பட்டன. தூத்துக்குடியில் புதிய படங்கள் வெளியாகாததால் அனைத்து திரையரங்குகளிலும் காலை காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன. தயாரிப்பாளர்கள் புதிய படங்களை வெளியிட்ட பிறகுதான் திரையரங்குகள் வழக்கம் போல் செயல்பட துவங்கும் என திரையரங்கு உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மதுரையில் திரையரங்குகள் திறக்கப்பட்ட நிலையில் புதிய படங்கள் திரையிடப்படாததால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர்.
OTTயில் படங்கள் வெளியாவதால் தியேட்டர் மீதான ஆர்வம் ரசிகர்களிடையே குறைந்துவிட்டதாக திரையரங்கு உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். புதிய படங்கள் வெளியாகாததால் திருச்சி மாவட்டத்தில் பெரும்பாலான திரையரங்குகள் திறக்கப்படவில்லை. புதிய படங்கள் வெளியானாலும் பார்வையாளர்களின் வரவேற்பை கருத்தில் கொண்டு சில வாரங்களுக்கு பிறகு திரையரங்குகளை திறக்க திட்டமிட்டுள்ளதாக திரையரங்கு உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய படங்களை வெளியிட முடியாததால் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் சுமார் 20க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் திறக்கப்படவில்லை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 6 திரையரங்குகள் மட்டுமே உள்ள நிலையில் புதிய படங்கள் இல்லாததால் திரையரங்குகள் இன்று திறக்கப்படவில்லை. எனினும் வரும் 26ஆம் தேதி திரையரங்குகளை திறக்க திட்டமிட்டுள்ளதாக திரையரங்கு உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். திங்கக்கிழமை கவர்மெண்ட் படம் திங்கக்கிழமை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க தியேட்டர்லாம். திங்கக்கிழமை போட்டால் பழைய படங்கள்லாம் போட்டாங்கன்னா 2-3 பேர் தான் வருவாங்க. அதனால் முதலாளிகள் சொல்லியிருக்காங்க வியாழன் வெள்ளியில் படம் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை உள்பட தமிழக விமான நிலையங்களில் பயணிகள் விமான சேவையும் சரக்கு போக்குவரத்தும் பெருமளவு அதிகரித்துள்ளதால் கொரோனா பீதியிலிருந்து தமிழகம் விடுபட்டு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிப்பதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு விமான சேவை நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு மே மாதத்திலிருந்து உள்நாட்டு விமான சேவை படிப்படியாக அமல்படுத்தப்பட்டது. 2020ஆம் ஆண்டு டிசம்பரில் உள்நாட்டு விமான சேவையும் பயணிகள் எண்ணிக்கையும் அதிகரிக்க துவங்கியது. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து கொரோனா பரவல் மீண்டும் அதிகரிக்க துவங்கியது. இதனால் ஏப்ரல் மே மாதங்களில் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் பயணிகள் எண்ணிக்கையும் விமான சேவையும் பெருமளவு குறைந்தது. கொரோனா 2ஆம் அலையின் தாக்கம் மே இறுதியில் குறைய துவங்கியதால் ஜூன் மாதத்திலிருந்து சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, தூத்துக்குடி ஆகிய விமான நிலையங்களில் பயணிகள் விமான சேவையும் சரக்கு போக்குவரத்தும் இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஜூன் மாதத்தை விட ஜூலை மாதத்தில் தமிழகத்தில் உள்நாட்டு விமான பயணிகளின் எண்ணிக்கை சுமார் 2 மடங்கு அதிகரித்தது. சென்னை, திருச்சி, கோவை விமான நிலையங்களிலிருந்து வெளிநாடுகளுக்கு இயக்கப்படும் சிறப்பு சர்வதேச விமானங்களிலும் பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்தது. இதேபோல் சரக்கு போக்குவரத்தும் பெருமளவு அதிகரித்தது. விமான நிலையங்களில் பயணிகள் எண்ணிக்கையும் சரக்கு போக்குவரத்தும் அதிகரித்திருப்பது நல்ல முன்னேற்றத்திற்கான அறிகுறி என்று சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனாவால் முடங்கி கிடந்த விமான நிலையங்கள் அதிலிருந்து மீண்டு வளர்ச்சியை நோக்கி செல்வதால் தமிழகத்தின் பொருளாதாரம் மேலோங்கும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு பூங்காக்கள் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இன்று திறக்கப்படாது என அதன் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பூங்கா திறப்பது தொடர்பான அறிவிப்பு ஏதும் வரவில்லை என வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் அறிவிப்பை தொடர்ந்து வண்டலூர் அறிஞர் அண்ணா பூங்காவிற்கு வந்த பொதுமக்கள் ஏராளமானோர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னனால ஜூ பீச் எல்லாமே ஓப்பனுங்கிறனால வண்டலூர் ஜூ ஓப்பன் ஆகிருக்கணும் ஆசையாக வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தது பிறகு எந்த அறிவிப்புமே இல்லை, எங்களுக்கு எந்த தகவல் வரல. நாளைக்கு தான் நாங்கள் ஓப்பன் பண்ண முடியுங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் முன்னறிவிப்பாக செஞ்சே வந்து நாங்கள் ஏமாற்றத்தோடு திரும்பி போகாமல் நாளைக்கு வந்திருப்போம். யதார்த்தமாக வந்து பார்க்கலாம்னு ஆசைப்பட்டு வந்தது ஏமாற்றத்தோடு திரும்பி போகிறோம். நாங்கள் உள்ளூராக இருந்தால் நாளைக்கு வந்து பார்த்துக்கலான்னு வந்துடலாம். நாங்கள் கும்பகோணம் சரி இப்போ இனிமேல் கும்பகோணங்களுக்கு போக வேண்டியதான், வீட்டுக்கு போக வேண்டியதான் போகிறோம். மதுரை மேலூர் அருகே செல்போன் கடையின் பூட்டை உடைத்து விலையுயர்ந்த செல்போன் மற்றும் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே கருங்கால்குடி 4 வழிச்சாலையோரம் தனியார் மொபைல் கடை உள்ளது. நேற்று இரவு வழக்கம் போல் கடை உரிமையாளரான ஹைதர் அலி கடையை அடைத்துவிட்டு சென்றுள்ளார். நள்ளிரவில் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மனுவனவர்கள் விலையுயர்ந்த 9 செல்போன்கள், 52,000 ரொக்கப்பணம், செல்போன் உதிரி பாகங்கள் ஆகியவற்றை திருடி சென்றனர். இது குறித்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலூரில் கோயில், உணவகம் மற்றும் செல்போன் கடை என தொடர்ந்து நடைபெற்று வரும் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். அடுத்த செய்தி தொகுப்பை வழங்க காத்திருக்கிறார் ஐஸ்வர்யா. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் செய்திகளுடன்.